சுவாமி திணை சாப்பிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதை தான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்கள் அந்த வெங்கடாச்சல மகாத்மியத்தில் சொல்லியிருப்பார். ரொம்ப திணைனா சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய வழிபாடுகளில், நம்மளுடைய பூஜையில் நம்ம திணை சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மாவிளக்கு மாவு பண்ணி, அதே மாதிரி அண்ணா அந்த விஷயத்தில் சொல்லும்போது சொன்னால் திணையில் மாவிளக்கு மாவு பண்ணி சுவாமிக்கு காமிக்கிறதுங்கிறது ரொம்ப வருஷமாக இருந்த பழக்க வழக்கம் அப்படின்னு. அப்போது திணை அப்படிங்கிற அந்த பக்ஷணத்திலே வந்து அவர் பிரீத்தி அடைஞ்சிடறார். ஏன்னா திணைங்கிறது ரொம்ப சூடான ஒரு 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 பதார்த்தம். அதுவே வந்து சுவாமிக்கு பிடிக்கிறது. ஏன்னா எனக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீ பண்ணி தர வேண்டாம், என்னது இந்த பால்கோவா செஞ்சு தர வேண்டாம், அந்த விதவிதமாக பால்னால செஞ்ச ஸ்வீட்டெல்லாம் கூட எனக்கு வேண்டாம். தினமாவு போட்டு அதில் கொஞ்சம் தேனை விட்டு அதை கலந்து அதை எனக்கு நைவேத்தியம் பண்ணாலே நான் பிரசன்னம் ஆகிடுறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறதா. சுவாமி அப்படிலாம் பிரீத்தி அடைவார் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ரொம்ப உகந்து சொல்வார். ஏன்னா ரொம்ப எளிதாக பிரீத்தி அடைகிற மூர்த்திக்கிட்ட தான் நம்மளால் ஈஸியாக போய் பழக முடியும்.